உங்கள் பிளாகுக்கு நிறைய பேர் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் வியூவர்ஸ் நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. ஏன் அது? எதனால் வரமாட்டேன்றாங்க? நான் என்னோடய கண்டென்ட்டை ரொம்ப கிளியராகவும் கரெக்டாகவும் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் வரமாட்டேன்றாங்களே ஏன்? கீவேர்ட்ஸ் எல்லாமும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் வரமாட்டேன்றாங்க. உண்மையிலேயே என் பிளாகில் பிரச்சனை இருக்கா? அந்த பேஜில் பிரச்சனை இருக்கா? அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சில டிப்ஸ் உங்களுக்காக நான் இங்கே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு, உங்கள் பிளாகினுடைய டைட்டில். நீங்கள் என்ன கண்டென்ட் எழுத போகிறீங்களோ, என்ன டாபிக் எழுத போகிறீங்களோ அந்த டாப்பிக்கு ரிலேட்டடான பர்ஃபெக்டான ஒரு கீவேர்டை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட டைட்டிலில் யூஸ் பண்ணிக்கலாம். சரியான ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் நீங்கள் எங்கெங்கே பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் உங்கள் கண்டென்ட்டில் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஆர்டிக்கலோ இல்லை பிளாகுக்கோ தேவையான இடத்துல இன்ஃபோகிராஃபிக்ஸ் இமேஜஸ் நீங்கள் பயன்படுத்திக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய யூஸரை என்கேஜ் பண்ணி வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிளாகுக்குள்ளேயே யூஸரை தக்க வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிலேட்டட் ஆர்டிகிள்ஸ் லிங்க் கொடுக்கணும். இதெல்லாமும் நான் கொடுக்குறேன், இருந்தாலும் எனக்கு யூசர்ஸ் நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க வியூவர்ஸ் அப்படின்னா நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த டாப்பிக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதே கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஒரு பேஜில் எழுதியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேஜில் எழுதியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 பேஜில் எழுதின உடனே உங்களுடைய எந்த பேஜுக்குமே வெயிட் அதிகமாக கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். உங்களுடைய பிளாக் கண்டென்ட் நல்லா இருக்கலாம், எல்லாமே நல்லா இருக்கலாம். பட் மிஸ்டேக் இது தான். ஒரு கீவேர்டை எடுத்துக்கிட்டு அந்த கீவேர்டுக்கு ஒரு 4 பேஜ் 5 பேஜ் 10 பேஜ் கூட எழுதியிருப்பாங்க கண்டென்ட்டு. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் சேம் கீவேர்ட்ஸ் மெயினாக யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுடைய பிளாகில் எந்த பேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு வேளை யூசர் வியூவர்ஸ் ஒரு கீவேர்டை சர்ச் பண்ணி வரும்பொழுது உங்களுடைய ஏதாவது ஒரு பேஜ் காமிக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதில் சரியாக இல்லைன்னா உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய சர்ச் ரேங்கிங் அந்த பொசிஷனும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய யூசர்ஸை நீங்கள் என்கேஜாக வைக்கலாம். ரொம்ப நேரம் அவங்கள படிக்க வைக்கலாம். கண்டென்ட் ஒரு 1000 வேர்ட்ஸ் அந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் நீங்கள் போடுறீங்க, ஒரு பெரிய கண்டென்ட்டே போடுறீங்கன்னா கூட அதில் இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாம் நீங்கள் நடுவில் யூஸ் பண்ணும்பொழுது, ரிலேட்டடான இன்ஃபோகிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்கும், யூசர் என்கேஜ்மெண்ட். அதனால் கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் டைம் டியூரேஷன் ஒரு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பவுன்ஸ் ரேட்டும் இருக்காது. இதனால் கண்டிப்பாக உங்களுடைய பேஜ் ரேங்க் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய அந்த வெப்சைட் பிளாக் ஒரு நல்ல சர்ச் ரேங்க் பொசிஷனில் இருக்கும். இந்த ஐடியாஸை யூஸ் பண்ணி நிச்சயமாக உங்களுடைய பிளாகை நீங்கள் நல்லபடியாக நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரணுன்றது என்னுடைய விருப்பம். தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் SEO சம்மந்தமான நிறைய டவுட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த SEO நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.